அருணாசலம். இன்றைய நன்னாள் திலகவதியார் அவர்களின் குரு பூஜை. அதாவது ஞாவுக்கரசர் என்ற ஒரு பரமாத்மன் நமக்கு கிடைப்பதற்கும் அவரை சைவ நெறியில் வர செய்வதற்கும் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பூலோகத்திற்கு அவதாரம் செய்யப்பட்ட ஒரு புனிதவதி திலகவதியார் அம்மை. அவர்களின் குரு பூஜை இன்று. அவர்களை பற்றி சேக்கிழார் பெருமானானவர் பெரிய புராணத்தில் மிகவும் சிறப்பாக கூறியுள்ளார். சிறுவயதில் தந்தை, தாய் மற்றும் பதியை இழந்து சிறுவனாம் தன் தம்பியை மேலோங்க செய்ய இருந்து பிறகு சிவப்பணியை தன் பணியாக கொண்டு மேலும் மேலும் சிவப்பணி செய்து மாற்று மதத்துக்கு சென்ற தன் தம்பியை தம் சைவ மதத்திற்கு வரவைக்க இறைவனிடம் வேண்ட இறைவன் சூளையை கொடுத்து ஆட்கொண்டு பிறகு திருவதிகைக்கு அப்பரை வரச் செய்து தன் சகோதரியிடம் தீட்சை பெறச் செய்து பிறகு அவர் சைவத்திற்காகவே இருந்தார். அப்பேற்பட்ட பெருமானை சைவ நெறிக்கு கொடுத்து அவருக்கு திருநீரு அணிவிட்டு அவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் கொடுத்து மோது நோய் சரியாக வேண்டும் என்றால் நீ இவனது கோவிலுக்கு உழவார பணி செய்ய வேண்டும், பிறகு அவனை பாடி துடிக்க வேண்டும் என்று கூறி அப்பர் பெருமான் முதலில் உழவார பணி செய்ய வைத்து பிறகு அவரை சுவாமியின் சன்னதிக்கு அழைத்து சென்று பாட வைத்தும் பெருமானாலே அப்பர் பிறகு நாவுக்கே அரசர் தாம் என்று கூற வைத்தவர் இந்த திலகவதியார். எனவே இந்நன்னாளில் அவரை பற்றி சிந்திக்கலாம். அருணாசலம். மலர் நீளம் வயல் காட்டும் மை நீளம் மதி காட்டும் அலர் நீடு மறு காட்டும் அணி ஊசல் பல காட்டும் புலர் நீளம் இருள் காட்டும் பொழுதுழவர் ஒளி காட்டும் களநீடு மனை காட்டும் கரை காட்டா பெருவளங்கள் தளத்தின் கண் விளங்கிய அத்தணிப்பதியில் அனைத்து வீத நலத்தின் கண் வழுவாத நடைமரபில் குடிநாப்பண் விளங்கின் மனை ஒழுக்கத்தின் மேதக்க நிலை வேளாண் குலத்தின் கண் வரும் பெருமை குறுக்கயர்த்தம் குடி விளங்கும் அக்குடியின் மேல் தோன்றலாய பெரும் தன்மையினார் மிக்கமனை அறம் புரிந்து விருந்தளிக்கும் மேன்மையினார் ஒக்கல் வளர் பெரும் சிறப்பின் உளரானார் திக்கு நிலவும் பெருமை திகழவரும் புகழனார் தமக்குரிமை பொருவில் குலக்குடியின் கண் மகிழவரும் மனம் புணர்ந்த மாதினியார் மணி வயிற்றில் நிகழும் மலர் செங்கமல நிறை இதழின் அகவையினில் திகழவரும் திருவணைய திலகவதியார் பிறந்தார். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் அழகில் கலை துறை தழைப்ப அரும் தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரும் மருள் நீக்கியார் வந்தவதாரம் செய்தார். மாதினியார் திருவயிற்றின் மன்னிய சீர் புகழனார் காதலனார் உதித்ததற்பின் கடன் முறைமை மங்களங்கள் மேதகு நல்வினை சிறப்ப விரும்பிய பாராட்டினுடன் ஏதமில் பல் கிளை போற்ற இளங்குழவி பதம் கடந்தார். மருள் நீக்கியார் சென்னி மயிர் நீக்கும் மணவினையும் தெருநீர் பண் மாந்தரேலாம் மகிழ் சிறப்ப செய்து அதற்பின் பொருள் நீத்தம் கொளவீசி
புலன் கொழுவ மனமுகிழ்த்த சுருள் நீக்கி மலர்விக்கும் களை பயில தொடங்குவித்தார். தந்தையார் களி மகிழ்ச்சி தலை சிறக்க முறைமையினால் சிந்தை மலர்ந்தெழும் உணர்வில் செழும் கலையின் திறங்கள் எல்லாம் முந்தை முறைமையில் பயின்று முதிர அறிவு எதிரும் வகை மைந்தனார் மறு ஒழித்த இளம் பிறை போல் வளர்கின்றார். அந்நாளில் திலகவதியாருக்கு ஆண்டு 6 2 முன்னாக ஒத்த கூல முதல் வேளாண் குடித்தலைவர் மின்னாசெஞ்சடை அண்ணல் மெய்யடிமை விருப்புடையார் பொன்னாரும் மணிமௌலி புரவலன் பாலருள் உடையார். ஆண் தகைமை தொழிலின் கண் அடலறியேறு என உள்ளார் காண்தகைய பெருவனப்பில் களிப்பகையார் எனும் பெயரார் பூண்ட கோடை புகழனார் பால் பொருவின் மகள் கொள்ள வேண்டியேழும் காதலினால் மேலோரை செலவிட்டார். அணங்கு அணைய திலகவதியார் தம்மையாங்கு அவர்க்கு மனம் பேசி வந்தவரும் வந்தபடி அறிவிப்ப குணம் பேசி குளம் பேசி கோதில் சீர்புகழனார் பணம் கொல்லற வகல் அல்குள் பைந்தொடியை மனம் நேர்ந்தார். கண்ணித்திருத்தாதையார் மனம் இசைவு களிப்பகையார் முன்னணைந்தார் அறிவிப்ப வதுவை வினை முடிப்பதன் முன் மன்னவர்க்கு வடபுலத்தோர் மாறு ஏற்க மற்றவர் மேல் அன்னவர்க்கு விடை கொடுத்தான் அவ்வினை மேல் அவர் அகன்றார். வேந்தற்கு உற்ற ஒழிவினை வேல்வெஞ்சமத்தில் விடை கொண்டு போந்தவரும் பொறுபடையும் உடன் கொண்டு சில நாளில் காய்ந்த சீன பகை புலத்தை கலந்த கடும் சமர்கடலை நீந்துவார் நெடுநாள்கள் நிறைவெம்போர் தூரை விளைத்தார். ஆயனால் இடை இப்பால் அணங்கணையால் தனை பயந்த தூய கூல புகழனார் தொன்று தொடு நிலையாமை மேயவினை பயத்தாலே இவ்வுலகை விட்டகல தீயாரும் பிணி உழந்து விண்ணுலகில் சென்றடைந்தார். மற்றவர் தாம் உயிர் நீப்ப மனைவியார் மாதினியார் சுற்றமுடன் மக்களையும் துகளாகவே நீத்து பெற்றிமையால் உடன் என்றும் பிரியாத உலகெய்தும் கற்பு நேரி வழுவாமல் கணவனார் உடன் சென்றார். தாதையாரும் பயந்த தாயாரும் இறந்ததன் பின் மாதரார் திலகவதியாரும் அவர் பின் வந்த காதலனார் மருநீக்கியாரும் மன கவலையினால் பேதுருணல் சுற்றமடும் பெரும் துயரில் அழுந்தினார். தம்பியார் உளராக வேண்டும் என வைத்ததையா உம்பருலகு அணைய ஊர் நிலை விளக்க உயிர் தாங்கி அம்பொன்மணி நூல் தாங்காது அனைத்துயிர்க்கும் அருள் தாங்கி இம்பர் மனை தவம் புரிந்து திலகவதியார் இருந்தார்.
மாசின் மனத்துயர் ஒழிய மருண் நீக்கியார் நீரம்பி தேச நெறி நிலையாமை கண்டரங்கள் செய்வார் காசினி மேல் புகழ் விளங்க நிதி அளித்து கருணையினால் ஆசில் அறச்சாலைகளும் தண்ணீர் பந்தரும் அமைப்பார்